அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. வருகிற 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விஜய் தலைமையில் தாவேகாவினருடைய செயற்குழு கூட்டம் வருகிற 4ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, செயற்குழு கூட்டம் கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள், எங்கு நடைபெற இருக்கிறது, விரிவான விவரம்? வணக்கம். ஒவ்வொரு கட்சியும் ஆண்டுக்கு ஒரு செயற்குழு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம், 2 செயற்குழு கூட்டம் நடத்துவது தேர்தல் ஆணையத்தின் விதி. அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் முன்னதாக பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருந்தது. அதனை தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் செயற்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பினை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தலைமையில 4/7/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் தமிழக கழகத்தின் சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் தலைவர் அவர்களுடைய நிகழ்வுகள் மற்றும் தொடர் மக்கள் சந்திப்பு குறித்த திட்டமிடல்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது என இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அதாவது நீண்ட காலமாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற அந்த பேச்சு அடிபட்டு வந்தது. அது இந்த ஆண்டு தொடக்கம் மார்ச், ஏப்ரல், மே என்று ஒவ்வொரு மாதமாக தள்ளி சென்று கொண்டிருந்த வேளையில ஆகஸ்ட் மாதம் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் தயார் நிலையில் இருக்கிறது. அது தொடர்பாகவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்தும் இங்கே திட்டமிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.